LLPKPs and குடிப்பான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ ரீசெண்டா தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து கேஷ் ஜங்கிள். ஸோ இந்த கேஷ் ஜங்கிள் மொபைல் ஆப் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்மளால ஒரு நாளைக்கு வந்து 800 ரூபா ஆர் அப்ராக்சிமேட்லி $10 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம டாஸ்க் ஆஃபர் வால்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். பசில்ஸ்ல உள்ள மிஸ்டேக்ஸை வந்து கண்டுபிடிக்க போறோம். கேம்ஸும் விளையாடலாம், ஆட்ஸ் பார்க்கலாம், ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷனை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம வந்து ஏதாவது செக்யூரிட்டி டிபாசிட் ஃபீ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இல்ல டிஃபரெண்ட் பிளான்ஸ் வச்சு நம்ம அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த மொபைல் ஆப் பத்தி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து ஆடியன்ஸ், அதாவது மக்கள் வந்து என்ன ரிவ்யூஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இது மூலமாக இந்த ஆப் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறதையும் முடிவு பண்ண போறோம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கேஷ் ஜங்கிள் மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த மொபைல் ஆப் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து கேஷ் ஜங்கிள் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது வேற எந்த வித ரிலேட்டடான மொபைல் ஆப்ஸும் பார்க்க முடியல. அதனால கேஷ் ஜங்கிள் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுவோம். சோ கேஷ் ஜங்கிள் கெட் கேஷ் ரிவார்ட்ஸ். சோ இதை வந்து ப்ரொவைட் பண்றது வந்து ரயோல் சாஃப்ட்வேர், ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி. சோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 4.5 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் 13,000 ரிவ்யூஸ் பக்கத்துல வந்து அச்சீவ் ஆயிருக்கு. சோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 100K பிளஸ் டவுன்லோட்ஸ் வந்து அச்சீவ் ஆகியிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனிவே கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணலாம். சோ இதுல வந்து பார்க்கும்போது ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்கும்போது 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு. 4 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் அண்ட் 1 ஸ்டார் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ ரீசெண்ட் ரிவ்யூ வந்து பார்க்கும்போது 12th January 2025ல ஒருத்தர் ஷேர் பண்ணது, இந்த ஆப் வந்து ரொம்ப சூப்பரான ஆப், ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே திருப்தியா வந்து இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு வந்து 22 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி ஒரு கமெண்ட் அகைன் வந்து கொஞ்சம் புதுசா வந்து இருக்கு, அகைன் வந்து இதை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றதா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு வந்து 93 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. இன்னொரு 4 ஸ்டார் ரேட்டிங்கும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஒரு சில இடங்கள்ல இந்த ஆப்போடைய ஆக்சுவல் பர்பஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ எனிவே நம்ம வந்து கொஞ்சம் டீடைல் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். சோ இதுல வந்து ஸ்ட்ரைட் அவே நம்ம 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ரீசெண்டா பார்த்தா அதே ரிவ்யூஸ் தான் வந்து பார்க்க முடியுது. சில டைம் வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிடெக்ட் ஆகுது. சோ வெரிஃபை அப்படின்னு வந்து கொடுத்தாலும் நமக்கு வந்து ஃபெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கறத வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இதை எப்படியாவது சால்வ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஆப்ல வந்து காயின்ஸ் வந்து அன்லிமிட்டெட். சோ நீங்க வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், அதுல இருந்துதான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சில பேர் இந்த ஆப்ல வந்து பக் ஒண்ணு இருக்கிறதாகவும் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து எவ்வளவுதான் வந்து ஒழுங்கா வந்து பிளே பண்ணாலும் பட் வந்து டிக்கெட் வந்து ஏர்ன் பண்ண முடியல, இதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற வந்து இந்த எடிட் ஹிஸ்டரியில வந்து பார்க்க முடியுது. சோ இதுலயும் வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கா வந்து கொடுத்திருக்காங்க. சோ எனிவே நம்ம கிரிட்டிக்கல் ரேட்டிங் ஆர் 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது, இந்த ஆப் வந்து கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். சோ 2 days ஆகியும் எனக்கு வந்து இன்னும் வந்து ரிவார்டு வந்து வரவே இல்லை. ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டேன், அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொருத்தர் வந்து ஒரு கேம் வந்து விளையாண்டுருக்காரு. அதுல வந்து ஒரு 702 காயின் வர்த் உள்ள கேம். பட் லெவல் வந்து போக போக அவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடியும் நமக்கு வந்து காயின்ஸ் வந்து சரியா வந்து கிடைக்கிறது இல்ல. சோ என்ன டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணாலும் அவங்க வந்து, அதாவது கஸ்டமர் கேர் வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து 32 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தர் ஷேர் பண்ணது, நான் வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணேன், இன்ஸ்டால் பண்ணேன். சோ இதை வந்து நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம். அகைன் ஒரு 2 withdrawals வந்து நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணேன். ஒன்னு வந்து 19 மணி நேரம் ஆயிட்டு
இன்னொன்னு வந்து 15 மணி நேரம் ஆயிட்டு எனக்கு இன்னும் அமௌண்ட் வந்து அதாவது ரிவார்ட்ஸ் வந்து வரவே இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இஷ்யூ ரைஸ் பண்ணாலும் நெட்வொர்க் எரர்னெல்லாம் காமிக்குது, இதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸும் நம்ம இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்ல வந்து பார்க்க முடியுது. ஸோ எனிவே கொஞ்சம் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதான் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பார் வந்து உங்களுக்கு ஃபுல்லா லோட் ஆன பிறகு, அதாவது 100% உங்களுக்கு வந்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ ஸ்கேனிங் ஃபார் வைரஸ் வந்த பிறகு ஓப்பன் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து அலோவ் கேஷ் ஜங்கிள் டு சென்ட் யூ நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அலோவ் அப்படின்னு கொடுத்தாதான் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதனால அலோவ் அப்படின்னு வந்து கொடுக்குறோம். ஸோ இதுல வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது இந்த பிரைவசி பாலிசியை வந்து கோ த்ரூ பண்ணணும். சோ அதுக்கு பிறகு அக்ரி அப்படிங்கறது கொடுக்கலாம். சோ அக்ரி கொடுத்த பிறகு நமக்கு வந்து இந்த மாதிரி கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு வந்து கொடுக்கும். சோ உங்களுடைய ஜிமெயில் ஐடி வந்து லிங்க் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த செக்ஷன் உங்களுக்கு வந்து காமிக்கும், அதாவது ஸ்டார்ட் யுவர் ஸ்ட்ரீக் ஜேர்னி அப்படின்னு கொடுத்துருக்கும். சோ அதுல வந்து கிளைம் ரிவார்ட் அப்படிங்கிற வந்து பிரஸ் பண்ணுங்க. சோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வாட்ச் பண்ற மாதிரி காமிக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளால வந்து ஆட்ஸ் வந்து வாட்ச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆடுக்கு வந்து அவங்க வந்து 5 காயின்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த ஆடை வந்து வாட்ச் பண்றதுக்கு நம்ம வந்து சூப்பர் ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ அதுல ஓகே அப்படின்னு வந்து கொடுப்போம். ஸோ ஓகே கொடுத்த உடனே இந்த மாதிரி அக்செப்ட் அண்ட் அலோவ் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்க பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பெர்மிஷன் அக்சஸ் வந்து நீங்க வந்து கொடுக்கணும். அப்பதான் இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்ல கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மொபைல் ஆப்ல வந்து பெர்மிட் யூசேஜ் அக்சஸ் அப்படிங்கிற வந்து எனேபிள் பண்றோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து அன்லாக் ஆஃபர் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள போகலாம். ஸோ இதுல வந்து 21 காயின்ஸ் இருந்தாதான் இந்த பாக்ஸை வந்து அன்லாக் பண்ண முடியும். சோ ஒரு காயின் அப்படிங்கிறது என்னன்னா 5 ஸ்மால் பசில்ஸ். ஸோ இதுல வந்து அன்லாக் 21 அப்படிங்கிற வந்து பிரஸ் பண்ணலாம். இதுல வந்து பார்க்கும்போது ஸ்டில் வந்து ஒரு 16 ஸ்டார் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ 16 ஸ்டார் அப்படிங்கிற வந்து 16 காயின். ஸோ இதுல ஒரு காயின் அப்படிங்கிற வந்து இதுல வந்து ஒரு 5 சின்ன பசில் அப்படிங்கிற வந்து இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சோ என்ன அப்படின்னா இதுல கொடுக்கப்பட்ட இமேஜ்ல வந்து எந்த இமேஜ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கோ அந்த இமேஜை வந்து பிரஸ் பண்ணும். மிச்சதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ வித்தியாசமான இமேஜ நம்ம வந்து பிரஸ் பண்றோம். சோ இதே மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி கிளைம் X1 அப்படின்னு வந்து காமிக்கும். சோ ஃபுல்லா வந்து முடிச்சிட்டோம், சரிங்களா? சோ கிளைம் X1 கொடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும். அகெயின் இன்னொரு கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு காயின் வந்து கொடுக்குறாங்க. அகைன் நம்ம கிளைம் X1 அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். சோ எந்த டைம்ல நீங்க வந்து இந்த கேமை வந்து எக்ஸிட் பண்ணலாம். சோ அந்த 5 கேம்ஸ் முடிச்ச உடனே அதுக்கு பிறகு எக்ஸிட் பண்ணணும்னு நினைச்சா எக்ஸிட் பண்ணிருங்க. சோ எக்ஸிட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். சோ இந்த டேஷ்போர்ட் செக்ஷன்ல நமக்கு வந்து டெய்லி ஸ்ட்ரீக் அப்படின்னு வந்து இருக்கும். இதான் டெய்லி நீங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். சோ இதுல ரீட் அண்ட் ஏர்ன் செக்ஷன் அப்படின்னு வந்து இருக்கு. என்ன அப்படின்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து 17 காயின் வந்து ஜஸ்ட் 3 நிமிஷத்துல வந்து ஏர்ன் பண்ணிடலாம். எப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்க்கு வந்து உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். சோ அதுல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றீங்க. கொஞ்சம் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். உடனே உங்களுக்கு வந்து 17 காயின் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இதே மாதிரி நமக்கு வந்து சர்வேஸ் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கு. சிபிஎக்ஸ், டைம் வால், ஒன்ஆர்ட்ஸ் அப்படின்னு சர்வேஸ் வந்து இருக்கு. சோ இதுல வந்து அவங்க உடனே இன்ஸ்டன்டா ஒரு சர்வே அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து 14 மினிட்ஸ், அதாவது ஒரு 1/4 மணி நேரம் பக்கத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு வந்து 6300 காயின்ஸ் பக்கத்துல வந்து கொடுக்குறாங்க. சோ எந்த சர்வேனாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணலாம். சோ இதே மாதிரி நமக்கு வந்து டாஸ்க் அப்படின்னு வந்து இருக்கு. இதே மாதிரி டைம் வால், ஒன்ஆர்ட்ஸ், லூட்டப்லி, ஆட்ஸ் அண்ட் மீடியா, ஆட்கேட் மீடியா அப்படின்னு நிறைய டாஸ்க்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து ஆட்ஸ் அண்ட் மீடியா அப்படின்னு வந்து கொடுக்கலாம். இப்போ இதுல வந்து நமக்கு வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து கேட்காங்க. அதாவது வந்து ஜெண்டர் என்ன, நீங்க வந்து இந்த கம்பெனியோ ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்களா, அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து எத்தனை எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க, உங்களுடைய மந்த்லி சேலரி எதுக்குள்ள, சோ உங்க வீட்டுல வந்து எத்தனை பேரு, வீட்டுல நாய் பூனை இதெல்லாம் வந்து இருக்குதா, அதே மாதிரி உங்களுடைய ஃபுல் நேம் என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, உங்களுக்கு என்னெல்லாம் மொழிகள் வந்து எழுத படிக்க தெரியும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ அதெல்லாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு அந்த சர்வே அப்படின்னு வந்து ஆரம்பிக்கும். சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து அக்ரி பண்ணிட்டு, அதாவது கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேன்னா அக்ரி பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஐ எம் நாட் அ ரோபோ அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ 21 கொஸ்டின்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து சர்வே அப்படின்னு வந்து ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா காயின்ஸ் வந்து ஆட் ஆகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய டாஸ்க் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து லூட்டப்லியில வந்து நமக்கு வந்து சில டாஸ்க் வந்து இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒயர்எக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இதுல வந்து சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும்.
ஸோ நோ இயர் கஸ்டமர் ப்ராசஸ் வந்து முடிக்கணும். இதே மாதிரி ஒரு மல்டிப்ளை அக்கௌண்ட்டை வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணணும். ஸோ அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஸோ அந்த ஆப்ல வந்து நீங்க வந்து பண்ணணும். உடனே உங்களுக்கு வந்து 1,99,500 காயின்ஸ் பக்கத்துல உங்களுக்கு கொடுக்கறதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம வந்து டாஸ்க் வந்து நிறைய பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கோடை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ என்னுடைய கோடை நீங்க வந்து ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்க ஜென்ரேட் பண்ண கோடை நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அதை வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்ல கூட நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்க வந்து 10 இன்வைட் சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 காயின்ஸ் உங்களுக்கு வந்து வரப்போகுது. இதே மாதிரி 50 இன்வைட்ஸ் நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3000 காயின்ஸ் வந்து வருது. இதே மாதிரி 100 இன்வைட்ஸ் பண்ணீங்கன்னா 7500 காயின்ஸ் வருது. இது போக உங்களுக்கு வந்து 128 GB பென் டிரைவ், அதே மாதிரி ரெட்மி 10,000 mAh பவர் பேங்க், சோனி வயர்லெஸ் ஹெட்போனு, ஸ்மார்ட் வாட்ச், இதே மாதிரி ஆப்பிள் ஐபேடு, ஆப்பிள் ஐபோன் 15 இப்படி எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவங்க வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து கேம் செக்ஷன்ல வந்து மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச டைம் நம்ம வந்து ஒர்க் பண்ணா நமக்கு வந்து காயின்ஸ் வந்து கொடுக்கறதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு டாஸ்க் நீங்க முடிச்சீங்கன்னா நமக்கு வந்து 150 காயின்ஸ் வந்து வரப்போகுது. டோட்டலா அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து 3,882 காயின்ஸ் வந்து கொடுக்கறதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ பிளே நவ் அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்த உடனே இந்த மாதிரி ஆப் பேஜுக்கு வந்து போகுது. ஸோ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது நம்ம வந்து பிளே பண்ணா ஒரு 63 காயின் கொடுக்குறாங்க. இதே இது வந்து 2 நிமிஷம் பிளே பண்ணா 65ல இருந்து 70 காயின் பக்கத்துல கொடுக்குறாங்க. ஸோ இந்த காயின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 days ஆகுது. ரேர் கேசஸ்ல ஆகலாம். மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டன்டா வந்து கிரெடிட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாலெட் செக்ஷன்ல வந்து நம்ம வித்ட்ராயல் அப்படின்னு வந்து பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து பார்க்கும்போது பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து கண்ட்ரியை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும். ஸோ நம்ம வந்து இந்தியா கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணா நமக்கு வந்து கூகுள் பிளே, பேபால், யூபிஐ அப்படின்னு வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூபிஐ நீங்க செலக்ட் பண்றதாக இருந்தால் யூபிஐ ஐடி, மொபைல் நம்பர், ஃபுல் நேம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணும். சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு வந்து கொடுங்க. யூபிஐ வழியா மினிமம் வித்ட்ராயல் வந்து 10 rupees-உம் மேக்ஸிமம் வந்து 500 rupees-உம் வந்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி பேபால் நீங்க செலக்ட் பண்றதாக இருந்தா பேபால் ஐடி, அதாவது இமெயில் ஐடி, ஃபுல் நேம் அப்படின்னு வந்து கொடுங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்த உடனே மினிமம் பே அவுட் வந்து உங்களுக்கு $2 ஆர் அப்ராக்சிமேட்லி 160 rupees வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து $10 ஆர் அப்ராக்சிமேட்லி 800 rupees வந்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி நம்ம கூகுள் பிளே கிஃப்ட் கார்டாகவும் நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து என்டர் பண்ணும். இதுல உங்களுக்கு லீடர் போர்ட் செக்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து 4200 காயின்ஸ், 2400 காயின்ஸ், 1000 காயின்ஸ் இப்படி எல்லாம் வந்து வின் பண்றதை வந்து பார்க்க முடியுது. இதுல அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து கான்டாக்ட் அஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இருக்கு. சோ நமக்கு கான்டாக்ட் அஸ் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணா ஒரு இமெயில் ஐடிக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸோ, ஒரு பின்கோடோ, லைவ் கூகுள் மேப் லொகேஷனோ, ஒரு ஃபோன் நம்பரோ, ஒரு டெலிஃபோன் நம்பரோ எதுவுமே டிஸ்பிளே பண்ணவே இல்லை. சோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய குவரிஸை ரெலவெண்டா சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து தெரியல. ஏன்னா நம்ம வந்து இமெயில் ஐடி தான் வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. மொபைல்ல வந்து இந்த மொபைல் ஆப் உடைய ரிவ்யூஸ் வந்து பார்த்துட்டோம். சோ நமக்கு வந்து கஸ்டமர் கேர் வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். எனிவே இந்த மொபைல் ஆப் பத்தி நம்ம வந்து டெஸ்க்டாப்லயோ இல்ல லேப்டாப்லயோ நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். கேஷ் ஜங்கல் மொபைல் ஆப் ரிவ்யூஸ் இல்ல வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணலாம். அன்பார்ச்சுனேட்டா நமக்கு வந்து Trustpilotல வந்து ரிவ்யூஸ் இல்ல. பட் நமக்கு வந்து tjsvlogger.comல வந்து ரிவ்யூஸ் இருக்கு. இது போக neigenwlife.comல நமக்கு வந்து ரிவ்யூஸ் இருக்கு. இது போக appspain.me-ல வந்து ரிவ்யூஸ் இருக்கு. இது போக appbrain.comல ரிவ்யூஸ் இருக்கு. tjsvlogger.comல வந்து இவங்க ஷேர் பண்ணது மல்டிபிளான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மொபைல் ஆப் வழியா நிறையவே இருக்கு. அதே மாதிரி யூபிஐ வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பட் சர்வீஸ் வழியா, டாஸ்க் வழியா அவங்க குறையதான் பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து இருக்கு, அடிக்கடி இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாயிண்ட் எனக்கு வந்து புரியல. ஆக்சுவலா ஒரு மொபைல் ஆப் வந்து உண்மையா வந்து ரன் ஆகணும்னா ஆட்ஸ் வந்து இருக்கணும். ஆட்ஸை வச்சுதான் ஒரு மொபைல் ஆப் வந்து நல்லாவே ரன் பண்ண முடியும். இதே மாதிரி neigenwlife.comல இவங்க வந்து ஷேர் பண்ணது அகைன் இதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து நிறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் இதுல வந்து ஏர்ன் பண்றது வந்து கொஞ்சம் குறையதான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. Spain.me-ல வந்து இவங்க கொடுத்துருக்கிற ரேட்டிங் வந்து 0.5 out of 5.
பட் வந்து அவங்க ஷேர் பண்ணது இந்த அப்ளிகேஷன் வந்து பே பண்றாங்க அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி appbrain.comல வந்து இவங்க கொடுத்திருக்கிற ரேங்கிங் வந்து இந்தியா கண்ட்ரிக்கு வந்து 186 ரேங்கிங், 186வது ரேங்க் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. பசில் கேட்டகரி டாப் ஃப்ரீ அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. மீடியம் ரேங்க் வெப்சைட் அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இல்ல. பட் அவங்க கொடுக்குற ஆஃபர் வால்ஸ், டாஸ்க்ஸ், இதே மாதிரி ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் இதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா கண்டிப்பா உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியும். சிலர் சொல்ற மாதிரி 500 ரூபாய் ஏர்ன் பண்ணும், 600 ரூபாய் ஏர்ன் பண்ணும் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். சில பேர் சொல்ற மாதிரி இந்த மொபைல் ஆப் வந்து ஃபேக் அப்படிங்கறதும் கிடையாது. நீங்க இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் மிஸ்டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது, இது போக இந்த டாஸ்க்ஸ், ஆஃபர் வால்ஸ் இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா உங்களால $2 till $3, அதாவது வந்து 160 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரைக்கும் உங்களால கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். ஜெனுவினான மொபைல் ஆப் தான், பட் பேமெண்ட் கேப்பபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த மொபைல் ஆப் பத்தி உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், क्वेश्चंस, குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஏர்னிங்.